மகா கணபதே நமக. 14/4/2025 வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷப்பிறப்புக்கு ஒரு கொண்டாட்டமெல்லாம் இருக்குது. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். எதனால் இதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நவக்கிரகங்களுக்கு உண்டானவர் தலைமை ஸ்தானம் அக்ரஸ்தானம்னு சொல்லக்கூடியது சூரியன் தான். இவரை வச்சு நம்ம பயிற்சியை நம்ம கொண்டாடுறோம். இப்போது அயனமாக பிரிச்சுருக்காங்க. 2 அயனம், தட்சிணாயனம் உத்தராயணம்னு பிரிச்சுருக்காங்க இந்த 12 ராசிகளையும். இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், தட்சிணாயனம்ங்கிறது கடகத்தில் இருந்து ஆரம்பிக்கும். சித்திரை வைகாசி ஆடி மாதத்துலேயே ஆரம்பிக்கும். ஆடி மாதத்தில் சூரியன் உள்ளே வர்றபோது இந்த தட்சிணாயனம் ஆரம்பிக்கும். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் தட்சிணாயனம். இந்த தட்சிணாயனத்தில் கிரகங்கள் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5 பேரும் பாவ கிரகங்கள். இவங்க பலன் அதிகமாக தருவார்கள். இதில் உத்தராயணம்னு சொல்லக்கூடியது தை மாதம், தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி இது வரைக்கும் உத்தராயணம். இந்த உத்தராயண காலங்களில் மகாதச புக்தி அந்தரம் அப்படிங்கிற கால பகுப்பு பலன் தரும். சுபகிரகங்களான இந்த மிச்ச 4 பேர் இருக்காங்க பாருங்கள். திங்கள், அதாவது அதான் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இந்த 4 பேரும் அதிகமாக பலன் தருவார்கள். மிச்சத்தில் பலனே தரமாட்டாங்களாங்கிற பேச்சில் இருக்கும், சொற்பமாக இருக்கும். பெரிய பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த காலங்களில் அப்படி பகுத்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி. சரி, இப்போது அயனமாக பிரிச்சுருக்காங்க, அப்புறம் ருதுவாக பிரிச்சுருக்காங்க. ருதுன்னா சித்திரை வைகாசி ஒரு ருது. 2 மாதமாக பிரிச்சுருக்காங்க. சித்திரை வைகாசி, ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி. இதில் எடுத்தெடுப்பில் வசந்த ருது 2 மாதம். முதல் இது வசந்த ருது, 2வது கிரீஷ்ம ருது, 3வது வருஷ ருது, 4வது சரத் ருது. சரம்னா குளிர்காலம்னு அர்த்தம். வருஷ ருதுன்னா மழை பெய்யக்கூடிய காலம். அதுக்கப்புறம் ஹேமந்த ருது. சரருதுக்கு அப்புறம் ஹேமந்த ருது, ஹேமந்த ருதுக்கு அப்புறம் சிசிர ருது அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் என்ட்ரி முதல்ல உள்ளே போகிறார். அதை தான் கணக்கு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் கணக்கு அந்த காலத்திலேருந்து இப்படி வச்சுருக்கோம். பஞ்சாங்கங்களும் அதை தான் சொல்லியிருக்கு. இந்த மேஷத்துக்கு வர்றார். அவர் சூரியன் தான் அக்ரஸ்தானம்ங்கிற தலைமை ஸ்தானம் வகிக்கிறார் எல்லா கிரகங்களுக்கும். அவரை வச்சு தான் மிச்சம் எல்லா கிரகங்களுக்கும் பலன்களும் கூட. இப்போ அவர் உள்ளே வர்றார். அவர் வர்றபோது சித்திரை மாதம் அஸ்வினி நட்சத்திரம், ஒவ்வொன்றுக்கும் நட்சத்திரம் இருக்குது. 9 பாதமாக பிரிச்சுருக்காங்க. 3 நட்சத்திரம் இருக்கும். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அடுத்த நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அடுத்த 3வது நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதம் அங்கே இருக்கும். இதுதான் ஒரு ராசி. இந்த ராசி 30 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இதில் அஸ்வினிங்கிறத முதல் நட்சத்திரம். இந்த அஸ்வினுடைய நட்சத்திரத்தில் உள்ளே போகிறார். கால் வைக்கிற போது வருஷப்பிறப்பு. அவர் இதுக்கு மேஷத்துக்கு வந்துடுறார். அது அவருக்கு உச்சமான ராசி. 10 டிகிரியில் அதிபட்சம். அதாவது 3 ராசியாக பிரித்து வச்சுருக்காங்க இந்த 12ஐயும். விஷு, விஷ்ணுபதி, சடசீதி அப்படின்னு 3. இது மாறிக்கிட்டே வரும். ஒரு 3 முதல்ல விஷு விஷ்ணுபதி சடசீதி, அப்புறம் விஷு விஷ்ணுபதி சடசீதி, அப்புறம் விஷு விஷ்ணுபதி சடசீதி, அப்புறம் விஷு விஷ்ணுபதி சடசீதி. இப்படி இதை பிரிச்சுருக்காங்க. இது எதுக்காக பிரிச்சுருக்காங்கன்னா, அதில் ஒரு புண்ணியம் காலம்னு இருக்குது. இந்த விஷுங்கிறது உள்ளே என்ட்ரி பண்ணுறார் பாருங்க. இப்போ காலையில் நான் பார்த்த கணக்குக்கு 5:56ன்னு நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன். எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷனில் 5:56க்கு சூரியன் உள்ளே வர்றார். 14ஆம் தேதி அன்னைக்கு காலையில். சூரிய உதயத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் உள்ளே போகிறது தான் கணக்கு. அது தனிக்கணக்கு. அதுக்கு 4, அதாவது ஒரு 10 நாழிகை முன்னையும் 10 நாழிகை பின்னையும். இப்போ 5:56 மறந்துடுங்க, 6ன்னு வச்சுக்கோங்க. அது அரௌண்டாக 2-4 நிமிஷத்தில் ஒன்றும் இல்லை. இந்த 6 மணிக்கு சூரிய உதயம் உண்டாகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போது அதுக்கு முந்தின 4 மணி நேரமும் 6ல் இருந்து 10 அப்படிங்கிற 4 மணி நேரமும் விஷு புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலம் நடக்கும். இதில் இந்த புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னா, இந்த புண்ணிய காலத்தில் ஏற்படக்கூடிய
இப்போ ஸ்நானம் ஒரு தீர்த்த நீர் ஆடுறாங்க, ஒரு கங்கையிலையோ ஏதோ ஒரு இடத்துல நீராடுறாங்க, ஒரு புண்ணிய கஷேத்திரத்தில் ஒரு நல்ல நதியில் நீராடுறாங்க. அப்போவும் ஒன்று, அப்புறம் ஜபம், ஒரு கோயிலை தரிசனம் பண்ணுறாங்க, அப்புறம் அங்கே தர்ப்பணம் அது இதெல்லாம் கொடுக்குறாங்க, அப்புறம் தானம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான புண்ணியங்களை செய்யும்போது அதுக்கு நிறைய பலன் அதிகம், 100 1000 அப்படின்னு எல்லாம் பலன் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இது கரெக்டாக போய் நம்ம இவ்வளவு 100 50 அப்படிங்கிறது இல்லை, ஒரு இதுவாக சொல்லியிருக்கு. 100 பங்கு பலன், 1000 பங்கு பலன் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கு. இதுதான் இந்த புண்ணியகாலம். இந்த சூரியன் வர்றபோது, அதுவும் முதல் வர்றபோது இந்த இடத்துக்கு, அவர் தான் உச்சமடையக்கூடிய இடத்துக்கு வர்றபோது புண்ணியங்கள் உண்டாகும். இந்த முதல் 4 மணி நேரம், பின்னாடி 4 மணி நேரம், சூரியன் வந்ததுக்கப்புறம். இப்படி இந்த புண்ணிய பலன்கள் அடைகிறதுக்காகவும் ஒன்று. ரெண்டாவது, அவர் உச்சம் அடையக்கூடிய ஸ்தானத்துக்கு வர்றார். தான் உச்சமடைஞ்சு உச்சம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 24ன்னு வச்சுக்கலாம், அல்லது 25, ஒரு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். அதுதான் இந்த பலன்களை அடைகிறதுக்காகவும். சரி, சூரியனால் என்ன பலன் கிடைக்கிது அப்படின்னா, சூரியன் எடுத்தெடுப்பில் இவர் யார், ஆத்மகாரகன். ஆத்மாங்கிறது உயிருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, உயிர் பிராணன், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆத்மாங்கிறது இருதயத்தில் ஒரு குகையில் தகராகாசங்கிற இடத்துல ஒரு நுட்பமான பொருளாக, அணுவாக அப்படி இருக்காருன்னு அர்த்தம். ஒரு வெற்றிடம் இருக்குது, அதில் இருக்கார் அப்படிங்கிற அர்த்தம். அவர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணால் சவமாயிட்டுரும், அந்த உடம்பு சவம்னு பேர் வந்துடும். அதனால் ஆத்மகாரகன், அவருக்கு பேர் ஆத்மகாரகன். செடி கொடிகள் எல்லாத்துக்கும் காரகன் அவர் தான். அப்புறம் நீர்நிலைகளுக்கு காரகன், கடலில் இருந்து சின்ன குட்டை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள்னு, அது பூமியில் தங்கியிருக்கக்கூடிய அத்தனைக்கும் அவர் தான் காரகன். நிலைகளுக்கு காரகன், ஓஷதிகளுக்கு காரகன், ஆத்மகாரகன், வலது கண்ணுக்கு காரகன். இந்த வலது கண்ணெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணி நிறைய பேர் கண்ணு குருடாக இருந்தவர்களெல்லாம் கண் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வரலாறெல்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்ணுக்கு காரகன். ரெண்டாவது, ரோக நிவர்த்திக்கு காரகன். ரோகம் சூரிய நமஸ்காரம் பண்ணி முறைப்படி பண்ணிக்கிட்டு வர்றவங்களுக்கு ரோகம் அண்டாது. ஆமாம். அப்புறம் அவர் ஆராதித்து பொண்ணு வாங்கினாங்க, இது வாங்கினாங்கங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் மகாபாரதத்தில் அச்சய பாத்திரம் கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நமக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்துக்கள்னு பார்த்தோம்னா, சூரியன் அப்பேற்பட்ட மகிமை உள்ளவர், ஹார்ட்டுக்கு உரியவர், அந்த உடம்பில் ஹார்ட்டுங்கிற பாகத்துக்குரியவர். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சூரியன் இதுக்கு வந்துடுறாரு. விஷு புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், சடசீதி புண்ணிய காலம். கடகத்துக்கு வர்றபோது அதுவும் விஷு தான். ஆனால் உடனே விஷு ஆரம்பிக்கணுமில்ல. விஷ்ணுபதி 2வது செட்டில் விஷு ஆரம்பிக்கும். ஆனால் அது தட்சிணாயன புண்ணிய காலம் ஆகிடும். அதுக்கு என்ன பலன்னா, அந்த இடத்துல சூரியன் உள்ளே வர்றபோது 20 நாழிகை, முதல் 20 நாழிகை, பின்னாடி 20 நாழிகை அப்படின்னா, அது 8 மணி நேரம், முன்னாடி 8 மணி நேரம், பின்னாடி 8 மணி நேரம். அது தட்சிணாயன புண்ணிய காலம். அந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் நிறைய விஷயங்கள், கோயில்களில் நிறைய இதுகள் இருக்கும். இதை கொண்டாடுறது மூலமாக சூரியனை வரவேற்று சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அந்த வருஷம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாமே சூரியனை ஆதாரமாக வச்சு தான் அப்படிங்கிறதுனால.